வணக்கம் நண்பர்களே. ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1, 2க்கு யூஸ் ஆகிறது மாதிரியான கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்பர்ஸ் டாபிக் விகிதமுறு எண்களை பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 10 கேள்விகளை பார்க்க போகிறோம். நான் கேள்விகளை சொல்கிறேன். ஒரு கேள்வியும் நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்போ இந்த கேள்வி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கீழே நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விகிதமுறு எண்களின் கூட்டல் சமனின்னு கேட்டிருக்காங்க. விகிதமுறு எண்கள்னு இல்லை, அவங்க முழு எண்கள் முழுக்கள்னு எந்த எண்களுக்கு சொன்னாலும் கூட்டல் சமணி அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கூட்டல் சமணி அப்படிங்கிறது 0. விகிதமுறு எண்களுடைய கூட்டல் சமணி என்ன? 0. ஒருவேளை இதே இடத்துல அவங்க பெருக்கல் சமணின்னு கேட்டிருந்தாங்கன்னா பெருக்கல் சமணின்னு வரும்போது 1ன்னு வரும். புரியுதான்னு பாருங்கள். கூட்டல் சமணி அப்படிங்கிறது 0. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0 தான். இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெருக்கல் சமணி அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன வந்துடும் அப்படின்னா 1ன்னு வந்துடும். சரிங்களா? ஒருவேளை உங்களோட ஆன்சர் நீங்கள் 0ன்னு கீழே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா வெரி குட். அடுத்ததாக ரெண்டாவது கேள்வி பாருங்கள். -3/5 என்ற எண்ணின் கூட்டல் எதிர்மறை. உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். -3/5க்கு கூட்டல் எதிர்மறை என்ன வரும்? கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? வெரி குட். ஒருவேளை உங்களோட ஆன்சர் +3/5ன்னு இருந்தால் கரெக்ட். என்னன்னா இல்லை இந்த வார்த்தை பாருங்கள், கூட்டல் எதிர்மறை அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அடிட்டிவ் இன்வர்ஸுங்கிறது அந்த சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், -3/5ன்னு இருக்கா, மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த மைனஸ் இருக்கிறது என்னவாயிடும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். அது அடிட்டிவ் இன்வர்ஸ். ஒருவேளை அவங்க +3/5ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன வந்துடும் அப்படின்னா -3/5ன்னு வந்துடும். ஸோ கூட்டல் எதிர்மறை அப்படிங்கிறதுக்கு குறி மட்டும் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஒருவேளை இதே இடத்துல அவங்க பெருக்கல் எதிர்மறைன்னு கேட்டிருந்தாங்கன்னா அடிட்டிவ் இன்வர்ஸ்னு சொல்லாமல் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ -3/5க்கு அதாவது பெருக்கல் எதிர்மறை மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்போ என்ன வரும்னா இது அப்படியே தலைகீழ் ஆகிடும். -3/5 தலைகீழாக எழுதுகிறோன்னா 5/-3. ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா திட்ட வடிவம்னு ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ன்ட்டு. மைனஸை கீழே வச்சுக்க மாட்டோம், இந்த மைனஸை மேலே போட்டுருவோம். இப்போ -5/3ன்னு ஆகிடும். புரியுதான்னு பாருங்கள். கூட்டல் எதிர்மறைன்னா இந்த சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். பெருக்கல் எதிர்மறை அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே தலைகீழாக எழுதணும். சரிங்களா? ஸோ உங்களோட ஆன்சர் இந்த கூட்டல் எதிர்மறைக்கு +3/5 ஆப்ஷன் சின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா வெரி குட், கரெக்டான ஆன்சர் அது. சரிங்களா? அடுத்து தேர்டு பாருங்கள். இப்போ நம்ம சொன்னது மாதிரியே தான் -5/13 பெருக்கல் தலைகீழி. பெருக்கல் எதிர்மறை பெருக்கல் தலைகீழி எது சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். எங்கே நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ தானே சொன்னோம். இதோட பெருக்கல் தலைகீழி என்ன வரும்? அப்படியே தலைகீழாக எழுதணும். 13/-5. ஆனால் கீழே மைனஸ் போட மாட்டோம், அந்த மைனஸை தூக்கி மேலே போட்டுடுறோம். ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிரும் அப்படின்னா -13/5 அப்படிங்கிறது தான் இதோட பெருக்கல் தலைகீழி. சரி, ஒருவேளை இதுக்கு கூட்டல் எதிர்மறை கேட்டிருந்தாங்கன்னா அப்போ என்ன ஆன்சர் சொல்லியிருப்போம்? நாம் குறி மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும், 5/13 வந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதை பொறுத்து அவங்க அந்த கொஷினை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அடுத்து அதே மாதிரி இங்கே பாருங்கள், -7 பெருக்கல் எதிர்மறை. அப்போது -7 நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஒரு நம்பருக்கு கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ -7/1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ சொன்னது தான் பெருக்கல் தலைகீழி பெருக்கல் எதிர்மறை எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்போ இது தலைகீழாக எழுதுகிறோம். 1/-7ன்னு வரும். கீழே இருக்கிற மைனஸை தூக்கி மேலே போட்டுடலான்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ஆன்சர் -1/7. சரிங்களா? சரி, இங்கே நான் ஒரு கொஷின் கேட்குறேன். -7 கூட்டல் எதிர்மறைன்னு கேட்டிருந்தா என்ன ஆன்சர் வந்திருக்கும்? நீங்கள் இதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். புரியுதா? -7 கூட்டல் எதிர்மறை என்ன வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து 5வது கேள்வி பாருங்கள். டேஷ் என்ற எண்ணிற்கு தலைகீழியே இல்லை. எந்த எண்ணுக்கு தலைகீழி இல்லை அப்படின்னா 0ங்கிற எண்ணுக்கு தலைகீழி இல்லை. இதை ஒரு முறை டெட் எக்ஸாமில் அவங்க கேட்டிருக்காங்க. 0 என்ற எண்ணிற்கு தலைகீழி கிடையாது. இன்னொரு கொஷின் என்ன கேட்பாங்கன்னா எந்த எண்ணிற்கு அதே எண்ணே தலைகீழியாக அமையும்னு கேட்பாங்க. எந்த எண்ணிற்கு அதே எண்ணே தலைகீழியாக அமையும்னா 1க்கும் 1 தான் தலைகீழி, -1க்கும் -1 தான் தலைகீழி. ஸோ 1ஓட தலைகீழியும் 1, -1உடைய தலைகீழி -1. ஸோ எத்தனை எண்கள்னு கேட்பாங்க. ஒரு முறை ஒரு எக்ஸாமில் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு NMS எக்ஸாமில் கேட்கும்போது எத்தனை எண்களுக்கு அந்த எண்களே தலைகீழாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நம்பருக்கு மட்டும்தான் 1க்கும் -1க்கும் அதே நம்பர்ஸ் தான் தலைகீழி இன்வர்ஸ். நம்ம புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல கொஷின் டேஷ் என்ற எண்ணிற்கு தலைகீழியே இல்லை, ஆன்சர் 0. சரிங்களா? அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். 8/9 கிடைக்க டேஷ் என்ற எண்ணை -6/11 கழிக்க வேண்டும். ஸோ ஆன்சர் 8/9 கிடைக்கணும். டேஷ் என்ற எண்ணை -6/11 உங்களால் புரிஞ்சிக்க முடியுதான் பாருங்கள்.
-6/11லேருந்து ஒரு எண்ணை கழிக்கிறோம். அந்த எண் என்னன்னு தெரியாதுன்றதால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்படி கழிச்சா ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா 8/9ன்னு வரணும். புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? டேஷ் என்ற எண்ணை -6/11லேருந்து கழிக்க. அப்போ எனக்கு எக்ஸ் தான் தேவை. -x இந்த பக்கம் கொண்டு வரேன். -x இந்த பக்கம் வந்துச்சுன்னா +x. ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது? -6/11. இந்த +8/9 இங்கே வந்துடுச்சு அப்படின்னா -8/9. இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன். 11க்கு 9க்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 11 9 99. குறுக்கு பெருக்கல் 9 இங்கே கொண்டு வந்தோன்னா 9 6 54. மைனஸ் இருக்கிறதால -54. இந்த 11 இங்கே கொண்டு வரேன். 11 8 88 -88. ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 9 5 14 -142/99 இருக்கா? இதோ பாருங்கள், ஆப்ஷன் பி -142/99. நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஸோ இது விகிதமுறை எண்களை வச்சு அவங்க இந்த மாதிரியும் கேட்கலாம். கூட்டல் முதல்ல சொன்னது ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் தான் சொன்னோம். அடுத்து அதே விகிதமுறை எண்களுடைய கூட்டல் கழுத்தில் வச்சு கொஷின் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரியும் கேட்கலாம். சரிங்களா? அடுத்ததாக 7 பாருங்கள். பின்வரும் ஜோடிகளில் எது சமான எண்களின் ஜோடிகள் ஆகும்? சமான எண்கள்னால் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்களேன், 3ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறோம், 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறோம். 3 12 5 20. பக்கத்துலேயும் 5/3 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பாருங்கள் -5/3ன்னு இருக்குது. அப்போ ரெண்டும் சேமாக இல்லை பாருங்கள். ஸோ இது சமான எண்கள் கிடையாது. இங்கே பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 8 2 16, 5 2 30. கீழே இருக்கிறது -15. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? -8/15. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னோம், மைனஸை கீழே போகிறதும் ஒன்று தான், அதை தூக்கி மேலே போகிறதும் ஒன்று தான். அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது பாருங்கள். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது சமான எண்களுடைய ஜோடி அப்படின்னா ஆப்ஷன் பி தான். நீங்கள் என்ன மீதி இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணி பாருங்கள், அப்படி வராது. 18க்கும் 36க்கு அடிச்சிங்கன்னா 9 2 18, 18 2 36. மறுபடியும் கூட அடிக்கலாம். 3 9, 6 3 18. அப்போ -3/6ன்னு வருது. இங்கே 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிங்க. 5 20, 11 4, 5/11 வருது. சேமாக வரல பாருங்கள். இது 7/-5, இது -5/7. நம்பரே தலைகீழாக இருக்குது. அப்போ இதுவும் என்ன கிடையாதுன்னா சமான எண் ஜோடி கிடையாது. ஸோ இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் பி. இந்த சமான எண்களை வச்சும் போன முறை 2023 நடந்த டெட்டில் அவங்க 2-3 கொஷின் கேட்டிருந்தாங்க. அப்போ பேட்சாக நடந்தது இல்லையா? அதில் ஒரு 2-3 பேட்சில் அவங்க இந்த கொஷின்ஸை கேட்டிருந்தாங்க இந்த சமான எண்களை வச்சு. சரிங்களாம்மா? நம்ம அதோட வீடியோலாம் நான் கேட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் பாருங்கள். 2022-23 நடந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு நடந்த எல்லா கொஷின் பேப்பர் ஏறக்குறைய ஒரு 15-20 கொஷின் பேப்பருக்குமே ஆன்சர் கீயை நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டையும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த கொஷின்ஸையும் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? 8வது கேள்வி பாருங்கள். -5/4 என்ற விகிதமுறை எண்ணானது டேஷ் ஆகியவற்றின் இடையில் அமையும். -5/4னா பாருங்கள், -5ல் ஒரு நாள் 4, மீதி 1 வரும். ஒரு 0 சேர்த்தோன்னா 10, 2 8, மீதி 2 வரும். 5 20. அப்போ -5/4ன்றது என்ன அர்த்தம்னா -1/4ன்னு அர்த்தம். இப்போ -1/4ன்றது பாருங்கள் 0, இது அதே -5/4, அதுக்கு நடுவில் வராது. -1க்கும் 0க்கும் வருமா நடுவில்னு பார்த்தோன்னா கிடையாது. ஏன்னா -1க்கும் 0க்கும் நடுவில் -0 பாயிண்ட் சம்திங் தான் வரும். -1 பாயிண்ட் சம்திங் வராது. அப்போ இதுவும் இல்லை. -1க்கும் 2க்கும் நடுவில் வருமானா வரும். இது -1, இங்கே -2. -1/4ங்கிறது இதுக்கு நடுவில் தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி -1 மற்றும் -2. சரிங்களா? அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 9. பின்வரும் விகிதமுறை எண்களில் எது மிகப்பெரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 விகிதமுறை எண்கள் கேட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று இதில் கீழே இருக்கிற நம்பருக்கெல்லாம், அதாவது பகுதிக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி இதை சுருக்கியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், -17/24. 17 24 வகுத்தோன்னா என்ன கிடைக்கும்னா -0.7 சம்திங் கிடைக்கும். முன்னாடி மைனஸ் இருக்கிறதால மைனஸ் அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ 0.7ன்னு வரும். -13/16. 13 6ஆல் அடித்தோன்னா என்ன கிடைக்கும்னா 0.8 சம்திங் வரும். முன்னாடி மைனஸ் இருக்கிறதால மைனஸ் அப்படியே வச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் 7/8, மைனஸ் இருக்கிறதால மைனஸ், இங்கேயும் சுருக்குனீங்க அப்படின்னா -87 0.87 அந்த மாதிரி, இல்லை 88 அந்த மாதிரி வரும். அதே மாதிரி -31.32 பண்ணிங்கனாலும் -0.9 அப்படின்னு சொல்லி வரும். அவங்க கேட்டிருக்கிறது இதில் எது பெருசுன்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு 7 8 8 9 9 தான் பெருசுன்னு சொல்லிடக்கூடாது. மைனஸை பொறுத்த வரைக்கும் எது சின்னதாக இருக்கோ அதுதான் பெருசு. அப்போ அப்படின்னா பாருங்கள், இங்கே -0.7 தான் சின்னது. அப்போது மைனஸில் இருக்கிறதால இதுதான் பெருசு. ஸோ ஆன்சர் -0.7 தான் நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட 4 எண்கள்லேயே பெரிய எண். ஏன்னா அவங்க எது மிகப்பெரிய எண்ணுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்து 10வது கேள்வி பாருங்கள். 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். அதாவது இதை சுருக்க சொல்கிறாங்க. 112/528 கேன்சல் பண்ணி சிம்பிளை பண்ணலாம். 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 2 8, மீதி 3, 8 32.
கீழே அடிச்சிங்கன்னா ஒரு நாள் 4, மீதி 1, 3 12, ஈர்னாங்கு 8. மறுபடியும் 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 7 28, இங்கே 3 12, மீதி 1, 3 12. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 7/33. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோடைய பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கங்களின் கூடுதல். பகுதினா டினாமினேட்டர். டினாமினேட்டர் என்ன நம்பர் இருக்குது? 33. இந்த நம்பரோட கூட்டினா இலக்கங்களை கூட்டினா என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ 3 கூட்டினோன்னா 6. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 6 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களாமா? ஸோ அடுத்து நடக்க போகிற ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்வில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மேத்ஸ் கொஷின்ஸை நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டு வரோம். இன்னும் நிறைய வீடியோஸும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு போடுறேன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின்ஸில் இருந்த மேத்ஸ் கொஷின்ஸு கொஷின் பேப்பரில் இருந்த மேத்ஸ் கொஷின்ஸையும் நம்ம போட்டிருக்கோம். அது இல்லாமல் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் உங்களால் அவங்க கேட்கக்கூடிய மேத்ஸ் கொஷின்ஸை ரொம்ப எளிமையாக அடிச்சிட முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.